வணக்கம். சில சகோதரிகள்லாம் ஓட்டு இல்லை, திமுக தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. திமுக இல்லை, அதுக்கு காரணம் எஸ்ஐஆர். நீங்கள் ஒழுங்காக பார்க்கல. உங்கள் அண்ணன் நொன்ன சொன்னாருன்னு அதே காரணத்தை பிடிச்சிக்கின்னு தேவையில்லை. நண்பா நண்பி, நீங்களாம் ஓட்டு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அழுதுன்னு. ஓட்டு இல்லாத காரணம் திமுக இல்லை. பஸ்ஸு போகலைன்னா திமுக இல்லை, என்ன பெட்ரோல் இல்லைன்னா திமுக இல்லை. முதல்ல அறிவியல் என்னன்னு தெரிஞ்சுங்க, அறிவை வளர்த்துக்குங்க. சும்மா ஏதோ ஒருத்தன் புதுசாக வந்தவன் சொன்னான் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு பஸ்ஸு வராது பிரச்சனைனா 23ஆந்தேதி எலெக்ஷன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். வராது உங்கள் தப்பு. அதுக்கப்புறம் ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லாட்டினா நான் ஓட்டு போடக்கூடாதான்னு கேட்குறீங்க. அது இந்திய சட்டத்தின்படி அது தப்பு. இப்போ தான் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு படித்து பயங்கர அறிவாளியாக இருக்கிறீங்கன்னு. முதல்ல இந்த இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எவனோ ஒருத்தன் வரான் போகிறான், அவனுக்காக அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கின்னு நம்ம ஜால்ரா அடிச்சுன்னு இருந்தான், என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க, சரியா? ஒன்று, ஓட்டு இல்லை என்னால் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அழுதுன்னு இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் திமுக இல்லை பாப்பா, அதுக்கு காரணம் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கும்போது நீங்கள் போய் ப்ராப்பராக அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கு உண்டான ரூல்ஸு டைமிங்கு எல்லாம் கொடுத்தது, செக் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டியது உன் வேலை. இல்லைன்னா உங்கள் அண்ணன் தான் பனையூரில் இருக்கிறார்ல, போய் உங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறது. ஏன் செக் பண்ணல? அப்போ செக் பண்ணணும்ல. செக் பண்ணிவிட்டு உங்கள் ரசிகர் தானே, அவங்களுக்காக அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சு கூப்பிட்டு வச்சு, பாப்பா உன்னுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உன் பேர் வரல, இப்படியே ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? ஏன் ஒன்றா சொல்லலை? அப்போது அவர் சொல்ல மாட்டார். உங்களை என்னெல்லாம் சொல்லி மாய உலகத்தில் வச்சு உங்கள் மசாலா போட்டு உங்கள் மசாலாவாக்கிடுவார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் எல்லாத்துக்கும் திமுக உங்கள் அண்ணன் சொல்கிறாருன்னு அதே கேட்டு நீங்கள் சொல்லாதீங்க. உலக நடப்பு என்ன ஏதுன்னு பாருங்கள். ஓகே நண்பா நம்பி, தேங்க்யூ. அறிவோடு நடந்துங்க, அறிவோடு பேசுங்க. அறிவாற்றல் அதிகமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு. அறிவில்லாதவர்களாக மாறிவிடாதீர்கள். உங்கள் முப்பாட்டெல்லாம் எப்படி இருந்தாங்க, உங்கள் பாட்டம் எப்படி இருந்தாங்கன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. கேட்டு உங்கள் மசாலா இருக்கிறத மாற்றி வச்சுட்டு அறிவோடு வளர்த்துக்குங்க. சரிங்களா நண்பா நம்பி? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய், see you.